நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு வக்ரம் பெறக்கூடிய நாட்கள் மொத்தம் 101 நாள். அதே ராசியில் மீன ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார். ஆனாலும் வக்ரகதியில் 101 நாட்கள் வக்ரகதி அடைகிறார். இந்த 101 நாள் அவர் மற்ற ராசிகளுக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்போது நாம் துலா ராசி பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசி சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த குரு பகவான் வக்ரகதியில் இருக்கும் இந்த 101 நாட்களுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த ராசிக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ துலா ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான். துலா ராசிக்கு குரு நல்லவர் அல்ல, 3க்கும் 6க்கும் உடையவர். அவர் ஆட்சி பெற்றால் சரியல்ல, ஆனால் அவர் வக்ரம் பெற்றது சரியான ஒரு நிலை. இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துலா ராசிக்கு இந்த குரு பகவான் சுப பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடம் ஸ்தான பலம் இல்லை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் பண்ணுறவங்க நல்லா நம்பிக்கையான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்தான பலம் இல்லை, ஆனால் பார்வை பலம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான். அந்த வக்ர காலங்களில் 101 நாளும் 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாண்டாக இருக்கிறவங்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு நிலை. இப்போது வக்ரம் பெற்றதால் என்ன ஒரு நிலை அப்படின்னா, யாராருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிங்களோ இப்போ அந்த தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இந்த துலா ராசி அன்பர்கள் இப்பொழுது அந்த கஷ்டங்கள் நல்லதாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சொந்த தொழில் பண்ணுறவங்க நல்ல பிரமாதமாக தொழில் பண்ணி வங்கிகளின் மூலமாகவோ தனியார் துறையோ அரசின் மூலமாகவோ கடனுதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து நல்ல லாபத்திற்காக முனைப்போடு உழைப்பீர்கள். அந்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பட்டங்கள் பதவிகள் தேடி வரும். நல்ல பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சம் இருக்கும். தொழில் நல்லா போச்சுன்னா நல்ல வருமானம் வரும். வருமானம் வந்தால் சுபீட்சம் வந்துட வேண்டியதானே. இப்படி பல நிலைகளில் பார்த்திங்கன்னா நீங்கள் அரசு உத்தியோகமோ தனியார் துறையோ அல்லது சொந்த தொழில் பண்ணுறவங்களோ யாராக இருந்தாலும் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த 101 நாளும் நல்ல ஒரு அமக்கலமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய வரும். அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக திருப்தியாக இருந்தாலும் வீடு விஷயம், அதாவது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சொந்த பந்தங்களில் கூட பிரச்சனை வரும். நட்பு வட்டாரங்களில் பிரச்சனைகள் வரும். விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் ஒரு சில ராசி என்பவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய நிலை இருக்கும். உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அமுக்கலமான ஒரு காலகட்டமாக இது அமையும். உங்களுக்கு 9ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்த்தால் அதை விட தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டு தானங்க.
அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சமான ஒரு சூழல், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கடன் காட்சிகள்லாம் இருந்திருக்கும், இப்போ அந்த கடன் காட்சிகள்லாம் அடைஞ்சு பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். அதே நேரத்தில் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்று விட்டு வர முடியும். விருந்தினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகையால் வீடே அமக்கலமாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் கேது இருக்கிறது ஒரு என்னன்னா, நீங்கள் எப்போவுமே ஸ்பீடாக வேலை பார்ப்பீங்க. இப்போ யோசனை பண்ணி செஞ்சு அதை சக்ஸஸ் ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பீங்க. அப்போது சனி பகவான் வேறு 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போது நீங்கள் ரொம்பவும் பிளான் பண்ணி தான் நீங்கள் எதையும் செய்வீங்க, செஞ்சு அதை சக்ஸஸ் ஆக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அயன சைன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. அதாவது செலவினங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும், இந்த 101 நாள் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளாகத்தான் அமையக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நல்ல வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், இவங்கெல்லாம் அந்த வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த குரு வக்ரம் பெறுவது என்பது துலா ராசிக்கு ஒரு ஏற்புடையதான அதாவது சரியான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஏற்புடையது அப்படின்னு சொல்லலாம். அது ஆக்சுவலாக ஆட்சி பெற்றிருந்தால், வக்ரம் பெறாமல் இருந்தால் அந்த அளவுக்கு பலனை எதிர்பார்க்க முடியாது. இப்போது அதிகப்படியான பலனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துலா ராசி அன்பர்களுக்கு 6ல் குரு ஊரில் பகை அப்படின்னு சொன்னான். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். அதுவே பெரிய விஷயம். 10ஆம் இடத்தை பார்த்து தொழில், உத்தியோகம் இதெல்லாம் பயங்கர ஒரு சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் நல்லா சரியாகும். கடன் காட்சிகள்லாம் அடைஞ்சு நல்ல தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் நிறைய விற்பனை செஞ்சு அதனால் ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய அருமையான காலகட்டம். அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். மேலதிகாரியுடைய பாராட்டுதல் கிடைக்கும். என்னென்ன சலுகைகள் கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்கும். இப்படி உங்களுக்கு பட்டங்கள், பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். பணவரவு அதிகரிக்கும். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம். அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் இப்போ அர்த்தாஷ்டம சனியினுடைய வீரி இருக்காது. ஏன்னா சனி பகவானும் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ அவர் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுக்கு சமம், தனுசில் இருப்பதாக ஐதீகம். அதனால் கிரகங்கள் இந்த ராசிக்கு, துலா ராசிக்கு அமக்கலமாக, அது குரு வக்ரம் பெற்றது, சனி வக்ரம் பெற்றது, இந்த துலா ராசிக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் அமைகிறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராகுவுக்கு பிரீத்தி பண்ணுங்கள், கேதுவுக்கு பிரீத்தி ராகுவுக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த குரு வக்ரம் பெற்றது இந்த 101 நாள் அமக்கலமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.